ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதோட கலரும் அது இருக்கிற சைஸும். இது முதலூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. முதலூர்னாலே அந்த மஸ்கோத் அல்வாவுக்கு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. டக்குனு சொன்னதுமே அந்த ஞாபகம் தான் வரும். அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அங்கே எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பொருட்கள் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அல்வானாலே எப்போவுமே நெய் சேர்க்கணும், இல்லைன்னா அதில் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம நிறைய பேர் இந்த அல்வா பண்ணுறதில்ல. ஆனால் இந்த அல்வாவுக்கு ஒரு துளி கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட போகிறேன். மைதா மாவில் தான் இது பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு கோதுமை மாவில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிடலாம். இது கோதுமை மாவில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாகும். ஒரிஜினல் அல்வா மைதாவில் தான் பண்ணுவாங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைவோம் பாருங்க, அதை விடையும் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிடலாம். ஏன்னா இது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இப்போ நான் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சிட போகிறேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இது ஊறினா தான் நல்லா வரும். இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம். மெயின் விஷயமே இது தான். நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்கேன். இதை உடச்சி பால் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த மைதா மாவு இருக்குது பாருங்கள், அது நல்லா ஊறி வந்துட்டு கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது எப்படி வருது பாருங்கள், ஒரு மாதிரி நூல் நூலாக அந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ நல்லா கைகளால் கலந்து விட்டால் அதிலேருந்து பால் எல்லாம் வெளியில் வந்துடும். இது இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுக்கும்போது மைதா மாவில் அசடு தனியாகவும் அந்த பால் அப்படியே நல்லா துருத்துருன்னு வரும். இதை மறுபடியும் நம்ம ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் தான் அல்வா பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்கள், அந்த பால் எல்லாமே போனதுக்கப்புறமா அதில் உள்ள சக்கை இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு க்ளே மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிடலாம். மிச்சம் இருக்கதை நம்ம ஒரு அரிப்பு வச்சுட்டு அரிப்பில் வடிகட்டிட வேண்டியது தான். எப்படி இருக்குது பாருங்கள், பால் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி அரிப்பில் இறங்கலைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனை வச்சுட்டு கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா அது சீக்கிரமாக அரிப்பை விட்டு கீழே இறங்கிரும். அந்த அசடு மேலேயே தங்கிரும். இந்த மாதிரி எப்படி உருண்டு வருது பாருங்கள். இப்போ மைதா மாவில் பால் தனியாக அரித்து எடுத்தாச்சு. இதை மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய டப்பா ஒன்று எடுத்துக்கிடுங்க. இதில் நம்ம அந்த எடுத்துருக்க பாலெல்லாம் ஊற்றி வச்சிட்டோன்னா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு சரியாக தெரியும். இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. அடியில் எப்படி பால் உறைஞ்சிருக்கு, மேலே தண்ணி நிற்குது பாருங்கள். ஒரு பாதி அளவுக்கு தான் பால் இருக்கும், மிச்சம் பாதி அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இந்த தண்ணியை இப்போ ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி மெதுவாக நம்ம சரித்து ஊற்றும்போது அதில் இருக்க தண்ணி எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த பால் வரக்கூடிய இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது, அது வேஸ்ட்டு. அடியில் இருக்கக்கூடிய அந்த பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த இரும்பு கடாயில் தான் நான் இன்றைக்கி அல்வா கிண்ட போகிறேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க மைதா பாலை அளந்து இதில் ஊற்றிடலாம். 1 கப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் மொத்தமே மைதா பால் கிடச்சிருக்கு. நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றி கலந்துருந்தோம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் மைதா பால் கிடச்சிருக்கு. இப்போ இதை இரும்பு கடாயில் சேர்த்தாச்சு. இனி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்காய் பாலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்தால் போதும், நிறைய தண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அரைச்சிட்டு திக்கான பால் ஒரு டைம் மட்டும் எடுங்க. இப்போ 1 கப்பும் ஒரு 1/2 கப்பும் இருக்குது, 1/2 கப் அளவுக்கு இருக்குது. நமக்கு மைதா பால் ஒரு 1/4 கப் இருந்தது, இது 1/2 கப் இருக்குது. இப்போ இதை சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சதுமே டக்குனு உரைய ஆரம்பிக்கும். அதனால் இதை ஆரம்பத்தில் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
ஸ்டவ் வந்து ஸ்லோவிலே இருக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் வேகமாக கூட்டி வச்சோன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காமிக்கேன். அடியில் வந்து கொஞ்சம் ஜெல் மாதிரி உரைய ஆரம்பிக்கும். அதனால இதை வந்து நம்ம அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருப்போம். கொஞ்சம் அதிகமாக தீ இருந்தாலும் டக்குனு உடனே அடியில் உரையிற மாதிரி இருக்கும். அதனால் தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த அல்வா வந்து ரெடி ஆகுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரிஜினல் அல்வா நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றது எப்படி இருக்குமோ அதே போலவே இருந்தது. இதில் வந்து எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து தான் சேர்த்துருக்கோம். அந்த தேங்காய் பால் வந்து வத்த வத்த அதில் இருந்தே எண்ணெய் மாதிரி உருகி வந்துடும். அதனால தான் இதுக்கு நெய் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகி வந்ததும் நம்ம இதில் வந்து சீனி சேர்த்துடலாம். உங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்துடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் வந்து இதில் சீனி சேர்த்துக்கிட போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அல்வா வந்து கொஞ்சம் உறைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி உறைஞ்சதுக்கப்புறமா சீனி சேர்த்திங்கன்னா மறுபடியும் இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி அதோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி வரும். இது வெள்ளையாக தான் இருக்கும் அந்த கலர் வந்து. இது கலர் கொஞ்சம் மாறி வர்றதுக்காக நம்ம சீனியில் வந்து ஒரு கேரமல் மட்டும் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அந்த கேரமலோட நிறம் மட்டும்தான் இதில் இருக்குது. மற்றபடி எந்த ஃபுட் கலர் எதுவுமே இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இந்த சீனியில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த கேரமல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது நல்லா அது சீனி எல்லாமே கரைஞ்சி மெல்ட் ஆகி அதுக்கப்புறமா அதோட கலர் வந்து நல்லா மாறி வரும். அது கலர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு கம்பி பதம் மாதிரி வந்து இது கலர் மாறி வரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அல்வாவோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம் பாருங்கள், இந்த கேரமலோட நிறம் மட்டும்தான் இந்த அல்வாவில் வரும். இந்த அல்வா மறுபடியுமே கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம நல்லா கிண்டி கிண்டி இதை எடுக்க இதோட நிறம் நல்லா மாறி வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கலர் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு இந்த அல்வா வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம இன்னும் கிண்டிகிட்டே இருக்கலாம். தீயை வந்து அப்பப்போ கூடுதலாகவும் குறைவாகவும் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா இந்த நேரம் நல்லா மாறி வருது பாருங்கள். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் ஒரு முந்திரி பருப்பு கூட சேர்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் முந்திரி பருப்பை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி இதில் சேர்த்துருங்க. அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் அல்வாவில் வந்து முந்திரி பருப்பு எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அல்வா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு நார்மல் அல்வாவாக இருந்தால் இந்த டைம்லேயே நம்ம வந்து மாற்றிடலாம். ஆனால் இது வந்து மஸ்கத் அல்வா நல்லா கெட்டியாக இருக்கும், சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டுருக்கலாம். இப்போ வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் நான் எண்ணெய் வந்து தடவி வச்சுட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் வேணாலும் தடவி வச்சுடுங்க. தடவி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா இந்த அல்வா வந்து ரெடி ஆகுனதும் இந்த பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கோம் பாருங்கள், அந்த பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டி வரையில. இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் சட்டி வந்து எடுக்காதீங்க. ஒரு அலுமினியம் சட்டி இல்லைனா இந்த மாதிரி இரும்பு சட்டி எடுத்துக்கிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கலந்து விடும்போது நான்ஸ்டிக் வந்து அது உறிஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் பயன்படுத்திவிடுங்க. இப்போ அல்வா ரெடி ஆகிட்டு, இப்போ அல்வா நம்ம வந்து தொட்டு பார்த்தோன்னா நல்லா கல் மாதிரி இருக்கும். பந்து மாதிரி நம்ம கரண்டியை வச்சு தட்டினோன்னா பந்து மாதிரி எலும்பி வரும். அந்த டைமில் வந்து இதை எண்ணெய் தடவி வச்ச பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி விட்டுறலாம். இப்போது இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறி வந்துடும். ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கத்தியால் நல்லா பீஸ் போட்டு எடுத்து சாப்பிடலாம். இந்த அல்வாவில் வந்து ஒரு துளி கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு எண்ணெயாட்டு இருந்தது போல் தெரியும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யும்போது அது வாசனையே பார்த்தீங்கன்னா தெரு ஃபுல்லாக வாசனை அடிக்கும்.
இந்த மாதிரி அல்வா வந்து நம்ம கையாலேயே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதில் உள்ள சந்தோஷமே தனி தான். இப்போ இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும்போது அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால நமக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். இது வந்து வீட்டில் செஞ்சோன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் அல்வா அல்வா போலவே இருக்கும். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.